இருக்கும் அவனுக்கு. எனவே யாக்கை சிறந்தது, அதனால் பெரியோன் என்று சைவ சித்தாந்த கருத்தை நம்முடைய பெருமான் பிறவாதவன், பிறவா மூவா பெரியோன் என்று சொல்றாங்க திருமுறைகள். பிறவாதவன் மூவாதவன், மூவான்னா வயசாகாதவன், எப்பொழுதும் இளமையா இருக்கின்றவன் என்று பிறவா மூவா பெரியோன்றான். அந்த விஷயத்தை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பிறவா யாக்கை பெரியோர் என்ற ஒரு தொடரை சொல்றார். அது ஒன்றே போதும் சித்தாந்த கருத்துக்கு. இன்னும் ஒன்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? நஞ்சுண்ட செய்தியை சொல்லுகிறார். நஞ்சுண்ட செய்தி எப்படி சொல்றார்? நயமா சொல்றார். விண்ணோர் அமுதுண்டும் சாவ யாரும் உண்ணாத நஞ்சை, அருநஞ்சை உண்டு இருந்து அருள் செய்தாய், அருள் செய்வாய் என்றார். சிவபெருமான் எப்படி பாடுறார்? விண்ணோர் அமுதுண்டும் செத்தாங்க, தேவாமிர்தம் சாப்பிட்டாங்க, அவங்க இறக்காம இருந்தாங்களா என்றால் அவங்க இறந்து போறாங்க. பின்னோர்கள் கொஞ்ச நாள் அதிகமா இருப்பார்கள், ஆனா அவளுக்கு இறப்பு உண்டு. பிறப்பிறப்பு என்பது அவர்களுக்கு உண்டல்லவா? ஏன்னா தேவருடைய பிறப்பு ஒரு பிறப்பு, பிறந்தால் இறக்கணும். எனவே விண்ணோர் அமுதுண்டார்கள், நீண்ட நாள் வாழ வேண்டுவதற்காக அமுதுண்டார்கள் கடலை கடைந்து. ஆனால் அவர்களாம் இப்ப இருக்கிறாங்களா என்றால் இல்லை. ஏன்னா அப்பர் பாடுற மாதிரி 100 பிரம்மனும் நொந்தினார், 100 கோடி பிரம்மனும் நொந்தினார், 6 கோடி திருமால் நாரணம் அங்கனே என்று சொல்றார் இல்லையா? அவங்கெல்லாம் விண்ணோர் அமுதுண்டும் இறந்தார்கள். ஆனால் யாரும் உண்ணாத நெஞ்சி அதை நீ உண்டாய், யாரும் உண்ணாத நெஞ்சை உண்டு இருந்து அருள் செய்கிறாய், நீ அருள் செய்கிறாய் என்றால் உனக்கு இறப்பு கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நஞ்சு உண்டாலும் கூட உனக்கு இறப்பு கிடையாது என்பதை ரொம்ப அழகாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு செய்தி போதும். சிலப்பதிகாரத்தில் அந்த 2 விஷயத்தை, பிறவாயாக்கை பெரியோன், யாரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்வான் என்று அதுவரை நீங்க அதை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு மணிமேகலை. சிலப்பதிகாரக்கு அடுத்தது மணிமேகலையில சமயக்கணக்கதம் திறம் கேட்ட காதை, சமயக்கணக்கதம் திறம் கேட்ட காதை என்ற பகுதியில பல சமயவாதிகள் எல்லாம் வாதிடுகிறார்கள். அந்த பல சமயவாதிகள் வாதிடுகிற பொழுது சைவவாதி, அங்கே சைவவாதி வருகிறான். நான் சொன்னேன் இல்லையா, சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில சைவம் என்ற சொல் வருகிறது சொன்னேன் இல்லையா? எனவே அங்க சைவவாதி வந்து பேசுகிறான். அவன் என்ன கருத்து சொல்றான் என்றால் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தை சொல்லுகிறான். அது நீங்க சமயக்கணக்கதம் திறம் கேட்ட காதை பார்க்கணும், மணிமேகலையில பார்க்கணும். அதுல 89வது அடி, 89 95 வரை இருக்குது. ஏறக்குறைய 7-8 வரிகள்ல சீத்தலை சாத்தனார் சைவவாதி சொன்னதை சுருக்கி சொல்லியிருக்கிறார். சைவத்தினுடைய மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? இருசுடர் ஓடிய இயமானன் ஐம்பூதம் என்று 8 வகையும் உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போன். முதல்ல அட்டமூர்த்தத்தை சொல்றார். இருசுடர், ஞாயிறு திங்கள் 2, 5 பூதம் 5, உயிர் 8வது. அப்ப 8 வருது இல்லையா? 5 பூதங்கள் சடப்பொருள், 2 சுடர் திங்களும் ஞாயிறு சடப்பொருள் 7 ஆட்சி, உயிர் சித்துப்பொருள் அறிவான பொருள். எனவே அறிவற்ற பொருள்களிலும் அறிவான பொருளிலும் கலந்திருக்கிறான் பெருமான். 8 மூர்த்தம், அஷ்டமூர்த்தமாக இருக்கிறான். பின்னாலே அப்பர் பெருமான் இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருளலிய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பிறநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி என்று பார்க்கிற பொழுது ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகின்னு பாருங்க. அங்க அட்டமூர்த்தம் திருமுறைத்தை சொன்னதுல திருமுறை கருத்தை அப்படியே சொல்வது போல மணிமேகலையில் 2ஆம் நூற்றாண்டு மணிமேகலையிலேயே சைவ சித்தாந்த கருத்து சொல்லப்படுகிறது. சைவவாதி இருசுடர் ஓடிய இயமானம் ஐம்பூதம் என்று 8 வகையும் உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போன்
அப்படி கட்டியிருக்கிறான். அப்புறம் கலை உருவினோன் ஒரு முக்கியமான வார்த்தை. கலை உருவினோன் என்று சொன்னால் கலைகளை உருவாக உடையவன் பொதுவாக அர்த்தம் பண்றாங்க. எல்லா கலைகளுக்கு 64 கலைகள் இருக்கு இல்லையா, எண்ணன் கலைன்னு சொல்லுவாங்க, 8 8 64 கலைன்னு சொல்லுவாங்க. அது அது இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய சிறப்பு அல்ல. எல்லாமாக பெருமான் இருக்கிற பொழுது அவன் ஏசையா இசைப்பயனா இருக்கிறான், மிக நல்ல வீணை தடவி வாசிக்கிறான், எல்லாம் இசைமயமானவன், இயல்மயமானவன், நாடகமானவன் எல்லாம் சொல்லலாம். நாடகம் ஆடுகிறான்னா எல்லா கலையும் வல்லவன் தான் அவன், அது ஒரு தனிச்சிறப்பு. ஆனால் எண்கலை என்பது மிக முக்கியம். ஐயாறு அதன் மிசை 8 தலையிட்ட மையில் வான்கலை மெய்யுடன் பொருந்தி. திருச்சிற்றம்பல கோவையாறுல ஐயாறு அதன் மிசை, ஐயாறு 30, 8 தலை என்றால் 8, 38, 38 கலைகள் என்று திருக்கோவையார் திருச்சிற்றம்பல கோவில பேராசிரியர் உரையில் வருது. அப்ப 38 கலைகள் பெருமானுக்கு உண்டு என்பதை, பின்னால சொல்லப்படுவதை மணிமேகலையிலே கலை உருவினோன் என்று சொல்லியிருக்கிறார். அதை 38 கலை நமக்கு சிவபூஜையில சொல்லுவார்கள். பெருமானுக்கு சிவலிங்கத்திலே ஞாசிக்கிற பொழுது ஈசானிகளை, ஆர்த்திகளை, மூர்த்திகளை, இன்னொரு சிவகலை என்று அந்த கலைகளை சொல்ற பொழுது 38 கலைகளாக சொல்ற வழக்கம் உண்டு. உங்களுக்கு சொல்ல வேண்டும் நினைச்சேன். உங்களுக்கு அந்த கருத்து ஒருவேளை வேண்டும் என்று சொன்னால் சிவபூஜா விதிகள் அது இருக்கும். 38 கலைகள் என்று சொல்ற பொழுது பெருமானை என்ன செய்யணும், சிவலிங்கமாக ஆவாகனம் செய்து சிவலிங்கத்துல அந்த கலைகளை ஞாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி உறுப்புகள் எல்லாவற்றையும் ஞாசிப்பது, மந்திரத்தினால் ஞாசிக்கணும் என்பார்கள். ஞாசித்திருந்தால் பதிய வைத்தல் அர்த்தம். அதில் ஈசான கலைகள் 5, பூர்ணி கலைகள் 4, ஆர்த்தி கலைகள் 8, வாமை கலைகள் 13, மூர்த்தி கலைகள் 8. ஈசான கலை 5, பூர்ணிகளை 4, ஆர்த்திகளை 8, வாமைகளை 13, மூர்த்திகளை 8 சேர்ந்தா மொத்தம் 38 கலை என்று வரும். இது சிவபூஜாவதியில 38 கலைகள் சொல்லுகிறார்கள். அதை மணிமேகலையில கலை உருவினோன் சொன்னார். அடுத்து இன்னொரு செய்தி, படைத்து விளையாடும் பண்பினோன், துடைத்து துயர்தீர் தோற்றத்தோன், தன்னில் வேறு தான் ஒன்றிலோன், அன்னோன் இறைவனாகும் சொன்னார். படைத்து விளையாடும் பண்புன்னார். அந்த படைத்து விளையாடுகிறான், அலைகளா விளையாட்டுடையான் கம்பர் சொல்வது போல, முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சிவஞான சித்தியார் சொல்வது போல, மாணிக்கவாசகர் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடின்னு சொல்றார் இல்லையா, அந்த விளையாட்டு என்பதை மணிமேகலையில பெருவான் 5 தொழில் செய்கிறான், 5 தொழில் விளையாட்டா செய்கிறான் என்று படைத்து விளையாடும் பண்பினோன், துடைத்து துயர் தீர்க்கிறான், ஒடுக்குகிறான், எல்லாவற்றையும் அவன்தான் படைக்கிறான், அவன்தான் ஒடுக்குகிறான் என்று துடைத்து துயர் தீர்க்கும் தோற்றம் என்று அவன் ஆதியும் அந்தமாக இருக்கிற செய்தியை, கலை உருவாக இருக்கிற செய்தியை, அட்டமூர்த்தமாக இருக்கிற செய்தியெல்லாம் சொல்லி, தன்னில் வேறு தான் ஒன்றில்லான், தனக்கு மேல் வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவன் தான், ஆனால் அவனுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், ஆனால் காற்றாக இருக்கிறான், ஆனால் அவன் காற்று அல்ல. தீயாக இருக்கிறான், அவன் தீ அல்ல. எனவே எல்லாவற்றிலும் கலந்து ஆற்றலிலே கலந்து இருக்கிறான். ஆனால் எந்த பூதங்களும் எந்த உலகப் பொருள்களும் அவனை பாதிக்காது. அப்படித்தான் ஒன்றில்லான், தன்னில் வேறு தான் ஒன்றில்லான், தன்னில் வேறு இல்லாதவன், தன்னிடத்தே ஒன்றும் இல்லாதவன் என்று உயர்ந்த ஒரு தத்துவத்தை மணிமேகலையில நாம் பார்க்கிறோம். அது சைவ சித்தாந்த கருத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் நீங்க தமிழ் இலக்கியத்தினுடைய சைவ சித்தாந்த என்ற கருத்தை நீங்க வைத்துக் கொண்டால், தொல்காப்பியம், சங்க இலக்கியம், அதில் முக்கியமாக புறநானூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுவரையில் ஓரளவு நம்ம அங்கங்கே சொல்லியிருக்கிறோம். இதை ஓய்வாக நீங்க பார்த்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து நமக்கு இருப்பது திருக்குறள். திருக்குறள்ல தொட்ட இடமெல்லாம் சித்தாந்தங்க. அது பல பேருக்கு
அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அப்படி எண்ண மாட்டேன்றாங்க. கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரமே சைவ சித்தாந்த கருத்து நான் சொல்லுவேன். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்துல முதல் குறள்ல பகவன் என்று ஒரு வார்த்தை சொல்றார். ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி போனா எட்டு குணம் சொல்றார். எண்குணம் ஒரு வார்த்தை சொல்றார். அந்த பகவன் என்ற வார்த்தை சூடாமணி நிகழ்வுப்படி யார் யாரை குறிக்கும், எந்த கடவுளை குறிக்கும்னு அவர் சொல்றார். சூடாமணி நிகழ்வுன்னா அகராதியில பகவனே, ஈசன், பங்கையன், மாயோன், புத்தன், சினன் என்று 5 பேரை சொல்றார். பகவன் என்று சொன்னால் ஈசனை குறிக்கும், நம்முடைய பெருமானை குறிக்கும். மாயோன் திருமாலை சொல்லலாம், பங்கையன் பிரம்மனை சொல்லலாம், புத்தனை சொல்லலாம், புத்த பகவான் சொல்லலாம், சமணத்தில் அருக பகவான் சொல்லலாம் என்று 5 சொல்றார் சூடாமணி நிகழ்வுல பகவான் என்பது. ஆனால் அதுல முதல்ல யாரு சொல்றார்? ஈசன், பகவனே ஈசன், அவன் தான் முதல்ல. அப்புறம்தான் மற்றவெல்லாம் வராங்க. மற்றவர்கள் பகவன் சொல்லலாம், ஆனால் பகவன் என்று முதல் முறையாக குறிக்கப்படவன் யார், முதலாக யார் என்றால் முதல் மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா, அது யார் என்றால் ஈசனுக்குத்தான், சிவபெருமானுக்குத்தான் என்று சூடாமணி வரத்தினால்தான் திருவள்ளுவர் எடுத்த உடனே பகவன் சொல்லாம ஆதி பகவன். ஆதி என்றால் முதல்னு அர்த்தம். முதலாவதாக பகவன் என்று குறிக்கப்படுவன் யார் என்றால் நம்முடைய பெருமான். அப்புறம் ஆதி என்றால் ஆதி சக்தி, பெருமானுடைய சக்தி பராசக்தி என்றும் ஆதிசக்தி என்றும் 2ஆ சொல்வாங்க. அது உயிர்களுக்கெல்லாம் உதவுவதற்காக பெருமான் இயங்கினால் 5 தொழில் செய்கிறான் இல்லையா, அப்பொழுது அவருடைய சக்தி ஆதிசக்தி. உயிர்களை குற்றங்கள் நீக்கி ஆண்டு கொண்டு பெருமான் திருவிடையை தருகிற பொழுது பரமுத்தியிலே அவனுக்கு உள்ள பராசக்தியினால் உயிர்களை காப்பாற்றுகிறான். உலகத்தில் இருக்கின்ற வரையில் உயிர்களுக்கு பெருமானுடைய திரோதார சக்தி என்கிற மறைப்பு சக்தி காரணம், அது ஆதிசக்தி. உயிர்கள் பெருமான் அடைய திருவடியை சேர்ந்தால் அங்கே பெருமானுடைய பராசக்தி அவளை காப்பாற்றும், இன்பத்தை தரும். அதனால் என்ன செய்தார் திருவள்ளுவர்? ஆதி பகவன் சொன்னார். ஆதி என்ற வார்த்தையை சொல்லி முதலாவதாக பகவன் என்ற வார்த்தை யாருக்கு போகும் என்றால் நம்முடைய சிவபெருமானுக்குத்தான் போகும் என்ற சைவ சித்தாந்த கருத்தை உள்ளே அடக்கித்தான் ஆதி பகவன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நாம சொல்ற கருத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் உள்கருத்து அதுதான், அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஆதி பகவன் என்று. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆதிசக்தியை உடைய பகவன். காசுப்பிள்ளை அவர்கள் இந்த குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது ஆதிசக்தி உடைய பகவன் என்று எழுதுறார். அது ஒரு விஷயம். பகவன் என்று சொன்னால் 6ன்னு அர்த்தம், 6 குணங்கள் அர்த்தம். பகம் என்றால் 6ன்னு அர்த்தம். 6 குணங்களை உடையவன் என்பது முதல் குறள். கோளில் பொருள் குணமில்லவே என் குணத்தான் சொல்றாரு, அங்க 8 குணம்ன்ற. 8 குணத்தை 6ஆ சொல்லலாம், 6 குணத்தை 8ஆ சொல்லலாம். இது ஆகமங்கள்ல சொல்லப்படுவது. சைவாகமங்கள்ல பெருமானுடைய அருட்குணங்கள் 6, 8ன்னு சொல்றாங்க. அந்த 2ஐயுமே இங்க கடவுள் வாழ்த்து சொல்லிட்டார். 6 குணங்கள் உடையவன் எனவே அவன் பகவான், 8 குணம் உடையவன் எனவே என் குணத்தான் என்று 2ஐயும் சொல்லிட்டார். அப்போ கடவுள் வாழ்த்திலேயே சைவ சித்தாந்தம் வந்துடுச்சு. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கடவுள் நம்பிக்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை, இந்த 3 ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இதுல ஒன்று குறைந்தாலும் அவன் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் நாஸ்திகன். இந்த 3ஐ ஏற்றுக்கொண்டால்தான் அவன் ஆஸ்திகன். ஆனால் வள்ளுவர் கடவுள் வாழ்த்திலேயே கடவுளை சொல்லிட்டார். அப்புறம் வினை கொள்கை, இருள் சேர் இருவினையும் சேரா வினை கொள்கையை சொல்லிட்டார். 3வது மறுபிறப்பு கொள்கை, அது பிறவி பெருங்கடல் என்று சொன்னார், நீந்து வருந்தார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கடவுள் கொள்கை, இருவினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை 3ஐயும் சொன்னார். ஆனா வினை கொள்கை சொல்ற பொழுது ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார்.
இருள் சேர் இருவினையும் சேரா. நாம் அடிக்கடி படிக்கிற குறள் தான் அது. அது எப்படி சித்தாந்தம் இருக்குது? இருள் என்று சொன்னால் ஆணவம்னு அர்த்தம். இருள் என்றால் ஆணவம். தமிழ்ல இருள்னு சொல்றோம் ஆணவத்தை. இருவினை கண்மம். இருவினை என்றால் நல்வினை தீவினை. அங்க என்ன சொல்ல வரார்? இருள் சேர் இருவினைனார். உங்களுக்கு ஆணவம் இருக்கிறது, உயிர்களுக்கெல்லாம் ஆணவம் இருக்கிறது. ஆணவம் இருப்பதாலே இருவினை வருகின்றது, நல்வினை தீவினை வருகிறது, கண்மம் வருகிறது. இல்லை என்றால் உங்களுக்கு கண்மம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆணவம் இல்லை என்றால் கண்மம் வராது, வினை வராது. எனவே வினை வருவதற்கு காரணம் ஆணவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்றதுனால எடுத்தவிட இருள் சேர் வினை என்றால் என்ன அர்த்தம்? இருளால் ஆணவத்தால் சேருகின்ற இருவினையினார். அப்ப அங்கேயே சைவ சித்தாந்தம் ஆணவத்தால் வருகின்ற இருவினை. அப்புறம் இருவினையும் சேரா உம்மு போட்டார். நல்வினையும் சேராது தீவினையும் சேராதுன்னார். பரிவேடங்கள் அழகா உரை எழுதுறாதுக்கு. நல்வினை தீவினை இரண்டும் சேராதுன்னார். ஏனென்றால் நல்வினை பிறவிக்கு ஏது, பிறவியை தருமாதலால் அது இருள் சேர் நல்வினை என்றார். அப்படி எழுதுறார் அவர். நல்வினை இருள் சேர் நல்வினை எழுதுறார். சார் நம்ம பாவம் வேணாம்னு சொல்லுவோம். பாவம் செய்யாரே பாவம் வினை, பாவ வினை கூடாது, தீவினை கூடாது. ஆனால் அறம் வேண்டும், நல்வினை வேண்டும் தான் சொல்றோம், புண்ணியம் வேண்டும் தான் சொல்றோம். பாவ புண்ணியங்கள்ல அறம் பெருகும் புண்ணியம் பெருகும் தான் சொல்றோம். விநாயகரை பற்றி பாட்டுல புண்ணியமாம் பாவம் போம் வருது இல்லையா? ஆனால் சைவ சித்தாந்தம் புண்ணியமும் வேண்டாம், நல்வினையும் வேண்டாம். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நல்வினை பிறப்புக்கு ஏது, பிறவியை தரும். அதனால் பிறவியை தருகின்ற அந்த நல்வினை நமக்கு கூடாது என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் அது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்து. ஏன்னா பிறவிதான் வேண்டாம் நம்ம சொல்றோம். ஆனா பிறவி பெருங்கடல் கடைசியில சொன்னார். அதை யார் இறைவனடி சேர்ந்தால்தான் பிறவி நீங்க முடியும். அப்ப யார் பிறவாதவனா இருக்கின்ற பெருமான் தான், பிறவாயாக்கை பெரியோன் தான் நம்முடைய பிறவியை நீக்குவான் என்ற அந்த கருத்தை பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்று முடிக்கிறார் கடவுள் வாழ்த்துல. அப்ப கடவுள் வாழ்த்திலேயே கடவுளை சொல்லுகிறார், வினையை சொல்லுகிறார், மறுவற்பை சொல்லுகிறார். வினை பிறப்புக்கு அறிகுறி என்றார். ஆணவம் இருள் என்று இருக்கிறது, ஆணவத்தினால் தான் வினை வருகிறது சொல்றார். வினை நீங்கினால் பிறவி நீங்கும் என்கிறார். எனவே நல்வினையும் தீவினையும் வேண்டாம், இருவரை ஒப்பு வர வேண்டும் என்று உங்களுக்கு பிறவி இயங்க வேண்டும் என்றால் இருவனை ஒப்பு வர வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி கடவுள் வாழ்த்திலே சொல்லிவிட்டார். அதிலேயே நம்ம திருவள்ளுவருடைய சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் இருக்கிறது சொல்லிவிடலாம். இருந்தாலும் ஒன்று நான் சொல்ல எண்ணுகின்றேன். உள்ள போனீங்கன்னா இல்லறம் துறவரம் வருது இல்லையா, அந்த பகுதி, அந்த துறவர பகுதியில மெய் உணர்தல், அவா அறுத்தல் என்று 2 அதிகாரம் இருக்கும். 2 அதிகாரம், மெய் உணர்தல், அவா அறுத்தல் என்று 2 அதிகாரம். அதை என்ன சொல்றாங்க? அவா அறுத்தல் என்றால் பற்று நீங்குதல். பற்று நீங்கினால் தத்துவ ஞானம் வரும், மெய் உணர்வு வரும். உலகத்தை எல்லாம் பற்று நீங்கினால் தத்துவ நிலை நமக்கு வரும். அதான் எல்லாரும் சொல்றது. ஆனா திருவள்ளுவர் என்ன பண்ணார்? மெய் உணர்தல் முதல்ல சொன்னார், அபாறுத்தல் அடுத்து சொன்னார். எப்படி வைத்திருக்கணும்? அபாறுத்தல் சொல்லி மெய் உணர்தல் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் மெய் உணர்தல் என்று முதல்ல சொல்லி அபாறுத்தல் சொன்னார். என்ன காலம் என்றால் அது சைவ சித்தாந்த கருத்து. எவ்வளவுதான் நீங்கள் தத்துவ ஞானம் இருந்தாலும் பழக்க தோஷத்தினாலே நாம் உலகப் பொருள்களிலே பயின்று இருக்கிறோம், ஆசைப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு சீக்கிரம் நீங்காது, பழைய வாசனை நமக்கு நீங்காது. அதாவது பெருங்காயம் போய்விட்டாலும் அதனுடைய வாசனை பாத்திரத்தில் இருக்குது இல்லையா? கற்பூரம் இல்லை என்றாலும் கற்பூரம் வைத்த பெட்டியிலே வாசனை இருக்குது இல்லையா? அதே போல தத்துவ ஞானம், உயிருக்கு தத்துவ ஞானம் வந்தாலும் கூட உடம்பு இருப்பதாலே, உடம்பிலே இருக்கிறத ஞானம் பெற்று விடலாம். உடம்பு இருப்பதாலே அந்த வாசனை தாக்கும், அவா தாக்கும்.
அப்ப நீ ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றாங்க இல்லையா? நோய் தீர்ந்த உடனே டாக்டர் சொல்லுவாங்க, சார் ஜாக்கிரதையா பாத்துங்க, நோய் தீர்ந்து விட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க உணவு கட்டுப்பாட்டோ மற்ற கட்டுப்பாடோ இல்லை என்றால் மீண்டும் வந்து விடலாம் நோய், சொல்றாங்க இல்லையா? அப்ப நோய் வந்த பின்னால் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க பின்னால். அதே போல பிறவி என்ற நோய் நீங்க போகுது, நமக்கு ஞானம் வந்துடுச்சு. பிறவி நோய் நீங்க வேணும், ஞானம் வந்து விட்டால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஞானிகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏனென்றால் ஏதாவது ஒரு பொருள் மேலே பழைய காரணத்தினாலே ஆசை வரலாம். அந்த மாதிரி பழைய வாசனையினே வருகின்ற அந்த அவாவை அறுத்தல் என்பது மெய் உணர்தலுக்கு அப்பால். தத்துவ ஞானம் வந்தாலும் கூட சில சமயங்களே ஆசை நமக்கு விட்டு விடாது. அது தாக்கலாம் இல்லையா? தாக்கினால் மறுபடியும் பிறவி வந்துவிடும். அதனால என்ன செய்தார்? மெய் உணர்தல் என்று சொல்லி அவா அறுத்தல் என்று வைத்திருக்கிறார் பார்க்கிறோம். அது சித்தாந்தத்தினுடைய அதே அடிப்படை தான். அவா அறுத்தலுக்கு பின்னாலே மெய் உணர்தல் வைக்கல, மெய் உணர்தல் என்று வைத்து பின்னாலே அவா என்று வைத்திருக்கிறார். தத்துவ ஞானத்தில் தலைப்பட்ட பின்னால் பயிற்சி வைத்தால் வருகின்ற மன வாதனை நீக்க வேண்டும். அதனால அவா அறுத்தல் என்று வைத்தார் என்று உரையாசிரியர் எழுதுகின்றார், பரிமையாளர்கள் எழுதுகிறார். அப்புறம் அந்த மெய் உணர்தல்ல 3 குறள், இந்த குறளை மட்டும் நான் சொல்றேன், நீங்க போய் அந்த ஓய்வாக அந்த விளக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு என்று ஒரு குறள். கற்றியின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றியின்று வாரா நெறி என்று ஒரு குறள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள். 3 குறள். முதல்ல கற்றியின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றியின்று வாரா நெறின்னு ஒரு குறள் இருக்கு. என்ன அர்த்தம் என்றால், அனுபவம் உடைய தேசிகர்பால் ஞான தேசிகர்பால் அரிய செய்திகள் எல்லாம் உபதேசமாக பெற்றால் கட்டு தெளிந்தால் உங்களுக்கு மீண்டும் இந்த பிறவி கிடையாது, மற்ற ஈண்டு வாரா நெறி, இங்கே மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதல்ல ஞான உபதேசம் பெற்றால் பிறவி நீங்கும் முதல் குறள் சொன்னார். அது கேள்வியை குறிக்கும். கேட்டல் வாங்க உயர்ந்த பொருளை கேட்பது கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். அடுத்த குறள், தத்துவ ஞானத்தினாலே நீங்க கேட்டவற்றை எல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? அது ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். உள்ளம் உள்ளது என்றால் உள்ளத்திலே இருக்கிற பெருமான் அர்த்தம். உள்ளது என்றால் நிலைத்திருக்கிற பெருமான். சக்தி என்று சொல்றாங்களே வடமொழிகளே, அதுக்கு தமிழ்ல உள்ளது என்கிறார் வள்ளுவர். உள்ளது உணரின் எங்க இருக்கிறது? உள்ளத்தில் இருக்குதான். ஓர்த்து என்றால் ஆராய்ந்து, உள்ளம் என்றால் உயிர். உயிருக்குள்ளே இருக்கிற பெருமான் அவனை ஆராய்ந்தால் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்புள்ள. பிறப்பு வேண்டாம் உங்களுக்கு. 3 பாருங்க, மற்ற இன்று வாரா நெறினார். அங்க ஞானோபதேசத்தை கேட்டால் மீண்டும் வர வேண்டாம். 2வது விமர்சிக்கணும், அதையெல்லாம் விளக்கமாக சிந்திக்கணும். அதை ஓர்த்து ஆராய்ந்து சிந்திக்கணும். ஆராய்ந்து சேர்ந்து உள்ளத்திலே பெருமான் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு பிறவி வராது. பேர்த்து உள்ளம் வேண்டா பிறப்புள்ள. 3வது சொன்னார் தெளிதல். கேட்டல் அப்புறம் சிந்தித்தல் தெளிதல் அல்வா? தெளிவதற்குத்தான் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண வேண்டும். செம்பொருள் கண்டால் வாய்ச்சொல். திருக்குறள்ல மெய்ப்பொருள் என்றும் சொல்லுகிறார், செம்பொருள் என்றும் சொல்லுகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு 2 இடத்துல சொல்றார். அது மெய்ப்பொருள் என்றால் தத்துவ ஞானத்தை அறிவது. இங்க என்ன சொல்றார்? பிறவி நீங்க வேண்டும் என்று எண்ணினால் பிறப்பு என்னும் பேதமை நீங்க. அது அறியாமை. பிறப்பு அறியாமையால் வருவது. இந்த அறியாமையா இருக்க பிறப்பு நீங்குவதற்கு என்ன செய்யணும்? சிறப்பு என்னும் செம்பொருள்னார். செம்பொருள்னார் பாருங்க, அங்க மெய்ப்பொருள் சொல்ல. செம்பொருள் என்றால் சிவனை நாம் சொல்றோம். செம்பொருள் துணிவு. மாணிக்க வாசகர் சிவபெருமானை செம்பொருள் துணிவே சிவபெருமானே என்று பாடுறார். எனவே செம்பொருள் என்றால் செம்மையான குற்றமில்லாத ஒரு பொருள். அந்த செம்பொருள் என்பதற்கு பரிமேலழகர் ரொம்ப அருமையா விளக்கம் எழுதுகின்றார். நீங்க அதை போய் பார்க்கலாம். இல்லை என்றாலும் கூட நான் இங்கே அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். செம்பொருள் என்பதுல செம்பொருள் என்றால் என்ன என்றால் அவர் எழுதுறார், தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய். பிறப்பிறப்பு கிடையாது, தோற்றம் கேடு கிடையாது. எனவே அது நித்தமாய். நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தலின்மையால் தூயதாய்.
தவம் செய்து அதை அந்த பொருளும் நாம் கலக்க முடியாது. எனவே எந்த பொருளும் வெளியே இருக்கிற பொருள் கலக்காது. எனவே தூயதாய் தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற் பொருள் விகாரமின்றி எஞ்ஞாண்டு ஒரு தன்மை தாதல் பற்றி அது விகாரப்படாது. நிர்விகாரி, பெருமான் நிர்விகாரி. எனவே அந்த எல்லாவற்றையும் கலந்திருக்கிறார். எல்லா பொருளையும் அட்டமூர்த்தம் சொன்னோம் இல்லையா, அட்டமூர்த்தத்திலே கலந்திருந்தாலும் கூட அது விகாரம் இல்லாததினாலே, அது விகாரம் இல்ல காரணத்தினாலே அது செம்பொருள் என்று சொன்னார் என்று மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் சொல்லுவதற்கு விளக்கத்தை, அருமையான விளக்கத்தை பரிமேலழகர் தந்திருக்கிறார். அது துறவரை அல்ல, மெய்வுணர்தல் என்ற அந்த மெய்வுணர்தல் என்ற அதிகாரத்துல அந்த 3 பாட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 3ம் சைவ சித்தாந்தத்தினுடைய பிழிவாக இன்னும் நிறைய இருக்கிறது. ஆறாயிற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேராயிற்கை தரும் என்று ஒரு குரல் சொல்றார். பேராயிற்கை என்றால் இப்ப சொன்னார் இல்லையா, மற்றீண்டு வாரா நெறி வேண்டா பிறப்பு சொன்னார் இல்லையா, அதேதான் அங்க அர்த்தம். அதாவது மீண்டும் வராத ஒரு நெறி என்று பல இடங்கள் சொல்றார் இல்லையா, அதுபோல பேராயிற்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். பெருமானை விட்டு வராத ஒரு நிலை. இயற்கையவா என்றால் ஆணவம், ஆணவத்தால் வருகின்ற ஆசை, குற்றங்கள் இவையெல்லாம் நீங்கினால் பெருமானிடத்திலே போய் விடுகிறோம். மீண்டும் வராத ஒரு இயற்கை நிலை வருகின்றது. பேரா இயற்கை தரும் என்றால் உயிருக்கு எது இயற்கை, எது செயற்கை? உயிருக்கு பிறப்பு செயற்கை, பிறவாமை இயற்கை. அது சைவ சித்தாந்தம் சொல்வது. அந்த கருத்தில் தான் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று திருக்குறள்ல இந்த இடங்களெல்லாம் விரிவான சித்தாந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். இன்னும் புராணங்களை சொல்லுகிறார், சிவபுராணங்களை எல்லாம் சொல்லுகிறார். உதாரணமாக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு ஒரு குரல் சொல்றார். எலும்பையும் கொடுப்பார்கள் வார்த்தை சொல்றார். எலும்புனா உடம்புதான். எலும்பையும் கொடுப்பார் ஏன் சொன்னார் என்றால், கந்தபுராணத்துல ததீசி முனிவரை போய் இந்திரன் கேட்கிறார், பிருதாசுரனை அழிக்க வேண்டும், உங்களுடைய முதுகெலும்பை தாருங்கள். ஏன்னா அதுல ஆயுதங்கள்லாம் இருக்குது. அந்த முதுகெலும்பை தந்தால் அதை வஜ்ராயுதமாக நான் மாற்றி பிருதாசுரனை கொள்வேன் என்றார். அப்ப என்ன சொல்றார் ததீசி முனிவர், இந்திரனே உனக்கு உதவி, தேவலெல்லாம் காக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த உடம்பு எனக்கு இருந்தால் அந்த உடம்பிலே நான் இருக்கிற எலும்பை கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதுகெலும்பை தந்துவிட்டு யோகத்தினாலே பெருமானிடத்திலே போகிறார், அந்த உடம்பை விட்டு போகிறார் என்று வருது. ததீசி முனிவர் முதுகெலும்பை தந்த ஒரு செய்தியை குறிப்பாகத்தான் என்பு உரியர் பிறக்கு அன்புடையார் எல்லா உடையார் அன்பிலார், அன்புடையார் என்பையும் கொடுப்பார் ஒரு குரல் சொன்னார். அதே போல கூற்றம் குறித்தலும் கைகூடும் ஒரு குரல் சொல்றார். கூற்றுவரை வெல்லலாம் என்று சொல்றார். தமம் இருந்தால், தமம் என்ற அதிகாரத்துல தமம் இருந்தால் நீங்கள் யமனை வெல்லலாம் என்றார். யமனை வென்றது யார் என்றால் மார்க்கண்டேயன் தான், வேற யாரும் கிடையாது. எனவே மார்க்கண்டேயனை குறிப்பாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல பயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் என்று வருது. கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துல பயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் என்று வருது. நஞ்சுண்டது யார்? நம்முடைய பெருமான் தான். யார் கொடுத்தது? தேவர்கள் தந்தார்கள். யார் உற்றார்கள்? பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தன்னோடு பழகிய தேவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் என்றால் அதை வாங்கி அமைந்தான் அல்லவா. நஞ்சு உண்டு அமைந்தான். நஞ்சு உண்டு அமைதல் என்றால் இருக்கிறான் அர்த்தம். நஞ்சு உண்டா செத்து போறதில்லை. தியாகத்தினாலே நஞ்சு சாப்பிட்டு இறந்து போல தியாகம் செய்கிறார். நஞ்சை கொண்டு அவர் வாழ்கிறார், இருக்கிறார். அதுதான் இளங்கோவடிகள் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்வோன்னு சொன்னார். அதை வள்ளுவரும் கூட பயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று சொல்லியிருப்பதாலே புராணங்களையும் அவர் சொல்கிறார். என்றால் இந்திரனை பற்றிய புராணம் சொல்றார். அகலிகை புராணத்தை வள்ளுவர் சொல்றார். இன்னும் அடியளந்தான் மூவலங்கள் அந்தான் என்ற புராணத்தை சொல்றார். எனவே புராணத்தை சொல்கின்ற வழக்கமுடைய வள்ளுவர் இந்த சைவ சித்தாந்த சைவ புராணங்களை எல்லாம் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த குரல் எல்லாம் நமக்கு சான்றாக பெரியவர்கள் சொல்லியிருப்பதாலே புராண முறையிலும் தோத்திர முறையிலும் சாத்திர முறையிலும் நமக்கு திருக்குறள் சைவ சித்தாந்தமாகவே திகழ்கின்றது என்பதை மட்டும் நாம் நினைக்க வேண்டும். அதனால தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சங்கம் மருவிய சிலப்பதிகார, மணிமேகலை, திருக்குறள் எல்லாவற்றிலும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் விரவி கிடக்கின்றன என்பதை மட்டும் இந்த பாடத்திலே நாம் முக்கியமான செய்தியாக நினைவு கொண்டு நீங்கள் எழுதலாம் என்பதோடு நான்
வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 20 மணித்துளிகள் நமக்கு இருக்கிறது. அதில் கேள்விகள் ஏதோ கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாமா? ஐயா தலைவர் நீங்க சொன்னா நான் சொல்றேன். ஏன்னா 20 நிமிடம் இருக்கிறதால அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துவிட்டு நான் வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். இல்ல கேட்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது இருந்தால் வாசிக்கு பேச விரும்புறாங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. இப்ப மாணவர்கள் சில கேள்விகள் இப்ப பேசினதை ஒட்டி கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் பேசலாங்க ஐயா. நன்றி. ஏன்னா எனக்கு 5 மணி வரை தான் எனக்கு நேரம். ஏன்னா வேற மலேசியா மக்கள் வராங்க. சரி சரிங்க. அப்ப நம்ம யாருக்காவது இன்றியமையாத கேள்விகள் இருந்தா கேட்டுருக்கலாம். வாசுகி அம்மா பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பஞ்சமூர்த்திகள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு, நமக்கு மாடல் கொஸ்டின்ல. ஆமா ஐயா, புறப்பாடுன்றதுன்னா விநாயகர், சிவன், அம்மன் 5 பேர் புறப்பட்டு கோயில வர்றாங்க. இல்ல படைத்த தொழில் செய்கின்ற பிரம்மன், திருமால், இந்த 5 பேரை சொல்லணுமா? யார சொல்லணும் ஆன்சர் ஆனாங்க? அதான் நீங்க எழுதிக்க கேட்டிருக்கீங்க. அந்த நீங்க சொல்ற இதுல பஞ்சமூர்த்தி சொல்ற வழக்கம் கிடையாது, மும்மூர்த்திகள் தான். படைக்கின்ற அயல், காக்கின்ற திருமால், ஒடுக்குகின்ற உருத்திரன், அவங்கதான் மும்மூர்த்திகள். அப்புறம் மகேஸ்வரனையும் சதாசிவம் சேர்க்கறது கிடையாதுங்க. இதுதான் மும்மூர்த்திகள் தான். இது பஞ்சமூர்த்தி எடுத்து திருவேணி விழா வருகின்ற பொழுது வருது இல்லையா பஞ்சமூர்த்தி, அதுதான். அதுல சிவசக்தியாக இருக்கிறான். ஏன்னா சிவலிங்கமாக இருக்கின்ற பெருமான் சிவசக்தியா இருக்கிறான். அது உருவத்திருவையா வருகின்ற பொழுது சிவனாகவும் அவன் பாகம் பிரியாதவன். எனவே அம்மையப்படாக ஒரு இடம் வரும். அப்புறம் அம்பாள் தனியா வருவாங்க, சக்தி தனியா இருக்கும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கணேசன், சண்டிகேஸ்வரர் முக்கியமா இருக்கும். சண்டிகேஸ்வரர் ஏன்னு சொன்னால், சண்டிகேஸ்வரர் ஒரு குழந்தை, அதான் அந்தனர் குலத்திலே பிறந்து இளமையிலேயே அவர் வழிபாடு செய்தார். எனவே பெரும் தவம் செய்தவர். உயிர்களாயிருந்தாலும் கூட அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்பதனால, எப்படி கணபதி முருகனை நாம அதிகாரமூர்த்தியா வணங்குறோமோ, அதுபோல சண்டேஸ்வரை நாம் அதிகாரமூர்த்தியா வணங்கணும். அதுக்காக தான் பஞ்சமூர்த்தியில அந்த சண்டிகேஸ்வரர் வரார் நமக்கு. அதான் சரி. வேற ஏதாவது ஐயம் இருந்தா பேசலாம், இல்லைன்னா நம்ம ஐயாவை அந்த கேள்விகளை கேட்க சொல்லலாமா? நீங்க பின்னூட்டங்கள் வழியா வழங்கின கேள்விகளுக்கான பதில சொல்லலாம். ஐயா நானே சொல்லட்டுங்களா? ஐயா வாசிக்கிட்டுங்களா? 1, மதுரை ஆதீனம் தான் மிகவும் தொன்மையானதா ஐயா? இது எப்பரம்பரையை சார்ந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அதான் அது அந்த ஆதீனம் அங்கதான் திருஞான சம்பந்தர் தங்கினார் என்றும், அந்த மடம் தான் அப்படியே திருஞான சம்பந்தர் மடமாக ஆயிற்றுன்னு சொல்ல 7ஆம் நூற்றாண்டு இருந்து விளங்குகிறதுன்னு சொல்றாங்க. அதுதான் பழமையானது. அடுத்ததுங்கய்யா, தசகாரியம் பற்றி தெரியப்படுத்துங்கள், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு தசகாரியம் கொஞ்சம் கஷ்டமான, விரிவா விளக்க வேண்டியது. இருந்தாலும் தத்துவம் ஒண்ணு வரும். அதுல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி 3 வரும். அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அது ஒரு 3 வரும். அப்புறம் 4வது சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், அது 4 வரும். இந்த 6 அது ஒரு 4 சேர்த்து 10 தசகாரியம் சொல்லுவாங்க. அது என்ன சுருக்கமா சொன்னால், தத்துவங்களை நாம் விட வேண்டும். முதல்ல தத்துவ சுத்தி என்றால் தத்துவங்களை விட்டுடணும், பற்று நீங்கணும். ஆன்ம சுத்தி என்றால் ஆன்மா நான் எனது என்ற அந்த ஆணவத்தை விடணும். விட்டால் உங்களுக்கு சிவதரிசனம். சிவதரிசனம் கிடைத்த பின்னாலே அவனையே எண்ணுவதாலே சிவயோகம். சிவயோகத்தை எண்ணினால் பரம் சிவபோகமா இருக்கின்ற பேரின்பம். சிவயோகம் அருள்நிலை, சிவபோகம் ஆனந்த நிலை என்று தசகாரியத்துல சொல்லுவாங்க. அதை விரிவா விளக்க வேண்டியது. இப்ப சுருக்கமா சொன்னால், தத்துவத்தை கடக்கணும், அது தத்துவ சுத்தி. ஆன்மா நான் எனது என்ற பற்று நீங்கணும், அந்த ஆணவம் நீங்கணும், அது ஆன்ம சுத்தி. அது முடிந்தால் பெருமானுடைய சிவ தரிசனம் கிடைக்கும். சிவ தரிசனம் கிடைத்தால் சிவனுடைய அப்படியே எண்ணிக்கொண்டு சிவயோகம் பாவனை சிவயோகம் செய்யலாம். சிவயோகம் செய்து பின்னாலே சிவபோகத்தை அடையலாம், வீடு பேர் அடையலாம். அந்த சிவயோகம் அருள்நிலை, சிவபோகம் ஆனந்த நிலை என்று
தசகாரியத்தை அப்படி சுருக்கமா சொல்லுவாங்க. அதை தனியாக நாம் படிக்க விரிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. நன்றிங்கய்யா. தொடர்ந்து இன்னொரு கேள்விங்கய்யா. பெண்களுக்கும் தீட்கை பொதுவானதா? பிராமணர்கள் உபநயனத்தின் மூலம் தீட்கை பெறுகிறார்கள் என்றார். சிவதீட்சை வேறா என்றெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு சந்தேகம். இல்ல, அதாவது உபநயனம் என்பது அந்தணர் குலத்திலே பிறந்து அவர்களுக்குள்ளதுன்னு தான் வச்சுக்கிறாங்க. வேற யாரும் உபநயனம் பெற முடியாது. பின்னால என்ன பண்ணாங்க, அந்தணருக்குரியதை அரசர்களுக்காகவும் வாணிகளுக்காகவும் ஆற்றியிருக்காங்க. உபநயனம் என்பது வாணிகர்களுக்கும் அந்தணருக்கும் அரசர்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. பின்னால் இருக்கிற வேளாளர்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அந்த உபநயத்தை பொறுத்தவரை அது பிறப்பினாலே உபநயனம். அந்த அந்தண குலத்திலே பிறந்தால்தான் உங்களுக்கு உபநயனம், மற்ற பிறப்பிலே பிறந்தால் கிடையாதுன்ட்டாங்க அவங்க. தீட்சை அப்படி கிடையாது. அதாவது பெண்களுக்கு உபநயனம் கிடையாது அங்க. ஆனால் தீட்சையில எல்லாருக்கும் உண்டு. பிறப்பு என்பது கிடையாது. எந்த சாதியா இருந்தாலும் தீட்சை உண்டு. பெண்களுக்கும் தீட்சை உண்டு. அது ஒரு சந்தேகம் கிடையாது. அடுத்தங்கய்யா, சித்தாந்தத்தோட தொடர்பு இல்லைன்னாலும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிலங்கள் 5 வகையா 4 வகையா, எது சரி? அதே தொல்காப்பியத்தில் எப்படி வருது, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதுதான் 4 தான் நிலம். அதனால்தான் பூமிக்கு நமக்கு நானிலம் சொல்லுவாங்க. நானிலம் என்றால் உலகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. நானிலத்திலே பிறந்தான் என்று சொல்றதுனால உலகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. 4 தான். பாலை என்று நமக்கு கிடையாது, தனி நிலம் கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமைகள் தெரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும்னு சொல்றாங்க. முல்லையும் குறிஞ்சியும் கோடை காலத்துல கொஞ்சம் வறட்சியா போயிடும். அந்த குறிஞ்சியுடைய நிலமும் முல்லை நிலமும் வெயில்ல வாடி வாடி வதங்கும். வறட்சி இருக்குது இல்லையா, அந்த வாடி வதங்குற நிலைதான் பாலைன்னு சொல்றோம். தனியா பாலை என்பது கிடையாது. ஆனா அது ஒரு வகையான நிலம் தானே. பாலை நிலம் வறட்சி அல்லவா. எனவே பாலைக்கு நிலம் என்ற இல்லை என்றாலும் பாலையை பற்றி பாடுறாங்க. இப்படிலாம் வறட்சியில் இருக்கலாம் என்று பாடுறாங்க. ஆனா 4 நிலம் தான் நமக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம் 4 தான். 5 என்று பாலையும் சேர்த்து 5 பிரிவை சேர்த்து 5 சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு. அதனால நிலம் 4 தான். திணை என்று 5 சொல்ற வழக்கம் உண்டு. 4 5 சொல்லலாம். அடுத்துங்கய்யா, உலக பயன் கருதியே வேள்வி, வேள்வியினால் வீடு பேரு கிடையாது என்று ஐயா சொன்னாங்க. வாதத்திற்காவது வேள்வியாலும் யாகத்தாலும் பெற முடியாத முக்தியை பெற்று தருவது திருநீரு என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் அவர் ஏன்னா முக்தி தருவது நீருன்னு பாடுறார் ஞானசம்பந்தர். அதான் எப்படின்னா, வீடு பேர் என்பதுன்னா ஞானம் பெற வேண்டும். முக்கியமா திருநீர் அணிந்தால் அது மட்டும் போதாது. எப்படி வேள்வி செய்தால் உடனே நமக்கு பலன் வருதா, அதை முறையா செய்தாதானே பலன். அதுபோல திருநீர் கூட முறையாக அணியணும். தீட்சை பெற்று முறையாக அணிந்து அப்புறம் திருநீர் அணிந்ததாலே எல்லா பற்றையும் நீங்கி பெருமானை வழிபட்டு ஞானம் வந்த பின்னால் தான் வீடு பேர். நமக்கு எல்லாமே தீட்சையாலோ மற்றவற்றாலோ வீடு பேர் இல்லை. ஞானம் என்பது, ஞானம்னா எது? பெருமான் மேலே அன்பு. ஞானமாவது ஈசன்பால் அன்பே. அவ திருநீரை அணிந்து கொண்டு பெருமானை நினைப்ப சுயோகம் சொன்னல, சிவயோகம். அதுபோல ஞானம் பெற்றால்தான் வீடு பேர். தவிர திருநீர் என்பது முக்தி பெறுவதற்கு ஒரு வழின்னு தான் சொல்லணும். முக்தி பெறுவதற்கு ஒரு வழி. தீட்சை எப்படி ஒரு வழியோ, அப்புறம் இந்த இது மாதிரி கேள்விகள், அதாவது கேட்டல் சிந்தித்தல் என்பதெல்லாம் ஒரு வழியோ, அதுபோல் திருநீர் அணிவதும் ஒரு வழிதான். எனவே முக்தி தருவது திருநீர் என்றால் திருநீர் அணிந்து கொண்டு பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வீடு பேர் உண்டு என்று சொல்லாமே தவிர, நீங்க திருநீர் மட்டும் அணிந்து கொள்ளுங்க நேராது வீடு பேர்னா அது நமக்கு பொருந்தாது. அடுத்தங்கய்யா, பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் இவங்களோட இடம் என்ன சைவ சித்தாந்தத்துலன்னு கேட்டிருக்காங்க. இல்ல அதான் நம்ம சொல்றோமே, அதாவது சுத்தமாயா புவனம்னு ஒண்ணு இருக்குதுங்க. சுத்தமாயா புவனத்துல சுத்த வித்தை என்ற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பிரம்மன், விஷ்ணு, உருத்திரனாம் எல்லாம் சுத்த வித்தை என்ற இடம் அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு மேலதான் மகேஸ்வரர்கள். அடுத்தங்கய்யா, அதிகார முத்தர்கள் உள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதான் இப்ப சொல்லுதான். இப்ப இவங்கெல்லாம் அதாவது அயன், திருமால், ருத்திரன், இந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அதிகார முத்தர்கள், அதிகார முக்தி.
அதேதான் விநாயகரும் முருகனும் கூட அதிகார மூர்த்திகள் தான். ஆனா இவர்களுக்கு மேலாக மகன்மை முறையில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அடிமை முறையில் இருக்கிறாங்க. அவங்க மகன்மன் முறை, அப்பா பிள்ளை மாதிரி எப்படி ஞானசம்பந்தர் பிள்ளைன்னு சொல்றோமோ அதே மாதிரி முருகனும் கணபதியும் பிள்ளை நிலை, மகன்மை நிலையில் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் உயர்ந்த நிலை. அவங்களை அமரமுத்தின்னு சொல்லுவாங்க. அவங்க இருப்பது அமரமுத்தி ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. இவங்க இருப்பதெல்லாம் சுத்த வித்தை என்று சொல்லுவாங்க. நிறைவா மாணிக்க வாசகருடைய காலம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. எதை தெளிவு பெறுவதற்கு தெளிவுபடுத்துங்கள். ஒண்ணு இல்ல, அதாவது மூவருக்கு முந்தி என்று சில பேர் சொல்றாங்க, மூவருக்கு பிந்தின்னு சொல்றாங்க. அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால்தான் வாழ்ந்தால் அல்லது 8ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தான்னு சொல்றாங்க. மறைமலடிகள் அப்பா போன்றவர்களுக்கெல்லாம், இன்னும் காசிப்பிள்ளை இவர்களுக்கெல்லாம் மாணிக்க வாசகர் தான் முதல் முறையாக தோத்திரம் பாடியவர். கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் அவர் வாழ்ந்த காலம் என்கிறார். ஏறக்குறைய இருண்ட காலம். அது இருண்ட காலமா இருந்தனால்தான் அவர் என்ன செய்கிறார், சித்தாந்தம் மறைந்து விடுமோ, ஏன்னா தமிழ் இல்லாம இருக்குது. அந்த இருண்ட காலத்துல தமிழ் கிடையாது, தமிழ் இலக்கியம் கிடையாது, தமிழ் அரசர்கள் யாரும் கிடையாது. களப்பிரர்கள் ஆண்ட காலம். அப்ப மறைந்திருக்கிறார்கள். பாண்டியெல்லாம் மறைந்திருக்கிறார்கள், சேரெல்லாம் மறைந்திருக்கிறாங்க. அந்த மறைந்திருக்கிற காலத்திலே மாணிக்க வாசகர் வாழ்ந்திருக்கிறார். அது பாண்டிய மன்னனோடு தொடர்புடையா இருந்திருக்கிறார். பெரிய எல்லாம் அடங்கி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த வரலாறு சரியா தெரியல. மாணிக்கவாசகர் வரலாறு நமக்கு தெரியல. அதனால அங்க என்ன சொல்றாங்கன்னா, பாண்டிய நாடு அமைச்சராக இருந்தாலும் நமக்கு வரலாறு வருது. அவர் என்ன செய்கிறார், தமிழ் சைவம் எல்லாம் இல்லாமல் இருக்குது, களப்பிரருடைய சமயம் சமண சமயம், எனவே அதிகமாக மேலோங்கி விடலாம் என்பதற்காக சித்தாந்த கருத்துக்களை விளக்கிக் கொள்ள வேண்டும் தான் விரிவாக சிவபுராணம் பாடியிருக்கிறார். பெருமானுடைய புராணங்களாக கீர்த்தி திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். பெருமாள் செய்த புராணங்களை பாடியிருக்கிறார். சிவபுராணம் சித்தாந்தம் தத்துவம். அது கீர்த்தி திருகவல் புராணம், சிவபுராணம். திரு அண்டப்பகுதி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற அண்டப்பகுதின்னு சொல்லியிருக்கிறார். 4வது போற்றி திருகவல். போற்றி திருகவல் பெருமானை போற்றுகின்ற பாடல்கள் என்று அப்படி பாடியிருக்கிறார். அதனால தோத்திரங்களாக பாடியது நமக்கு தமிழ்ல முதல்ல நமக்கு கிடைப்பது. தொல்காப்பியர் காலத்திலாம் கடவுள் இருந்திருக்கிறார், கடவுளை பற்றி சொல்றார், அங்கெல்லாம் வழிபாடு இருந்திருக்கிறது. அந்த பாட்டால் நமக்கு கிடைக்கல. பரிபாடல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் தோத்திர பாடல் கொஞ்சம் கிடைக்குது. ஆனால் தோத்திரமாக முறையாக வந்தால் நமக்கு மாணிக்கவாசகர் தான் எடுத்து கொடுக்கிறார். அது 4ஆம் நூற்றாண்டு. அதனால்தான் அவர் பாடிய கீர்த்தி திருகவல்ல எல்லா தலங்களையும் பாடுறார், அற்புதங்கள் எல்லாம் பாடுறார். அதனால் பின்னால் வந்த ஞானசம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் தலையாத்திரை செய்கிறார்கள். ஏன்னா மாணிக்கவாசகரை பின்பற்றி அவர் தலங்களை சொல்லியிருக்கிறார். பூவலம் புரிதல் சொல்றார், பூவலம் வர வேண்டும் என்று சொல்றார். பாத யாத்திரையாக பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்றார் இல்லையா? அந்த கருத்தில் தான் ஞானசம்பந்தர் போன்றவர்களாம் பின்னாலே தலையாத்திரை செய்து ஒவ்வொரு இடமாக போய் பாடியிருக்கிறார்கள். எனவே மூவருக்கு முந்தி இருந்த கிபி 4ஆம் நூற்றாண்டு என்பதுதான் மாணிக்கவாசகருடைய காலமாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மறுக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, ஆனால் அது பொருந்தாது. ஏனென்றால் நீ அவர் சொல்ற மாதிரி 8ஆம் நூற்றாண்டா இருந்தால் விநாயகரை பற்றி குறிப்பிருக்கணும், சமணரை பற்றி குறிப்பிருக்கணும், பல்லவரை பற்றி குறிப்பிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே திருமலை எல்லாம் இருக்குது. திருமலை கணபதி, முருகன், பல்லவர் காலம், சமணம் எல்லாம் இருக்குது. புத்தத்தை சொல்றார், முத்தமரத்தை சொல்றார் மாணிக்கவாசகர், ஆனால் சமணத்தை சொல்லலை. முருகனை சொல்றார், ஆனால் கணபதியை சொல்லலை. மன்னர்களை சொல்றார், மற்ற மன்னரை பாண்டிய நாட்டு மன்னர்லாம் சொல்றார், ஆனால் பல்லவரை சொல்லலை. அதனால் அவர் காலத்துக்கு முந்தியது. அது மட்டுமல்ல, பல அற்புதங்களை சொல்றவர் மதுரையில் தான் சொல்றார். அற்புதங்கள்லாம் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்றார். மதுரையில பெருமான் செய்த அற்புதங்களை பாடுறார். மதுரையில அனல்வாதம் புனல்வாதம் செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு பெரிய அற்புதம்! அந்த அற்புதம் அவர் எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? சாதாரணமா இருக்கிற ஒரு படைத்தலைவன், ஒரு பொன்னனையாள் என்ற ஒரு பெண், இவளுக்கெல்லாம் அருள் புரிந்த 64 திருவிளையாடல் சொல்றார். ஆனால் ஞானசம்பந்தர் செய்த அனல்வாதம் புனல்வாதத்தில் ஒன்றுமே ஞானசம்பந்தர் ஒரு குறிப்பே கிடையாது. கழுமலம் என்று சொல்றார், சீர்காழி சொல்றார். பொதுவாக கழுமலங்களை காட்சி கொடுத்து பொதுவாக சொன்னார். எனவே அதெல்லாம் அற்புதங்களை எல்லாம் அவர் சொல்லாதனால மூவருக்கு முந்திதான் இருக்க வேண்டும். அவர் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் உறுதி செய்திருக்கிறாங்க. நன்றியா? சொல்லுங்கம்மா. வாசுகியம்மா கேட்டுருங்கம்மா. ஐயா வணக்கம். நல்லூரும் ஒன்னா? இல்ல சுந்தருடையது. நல்லூர் வந்து அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை செய்து நல்லூர், அது வேற. அது வேற. ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா, சொல்லுங்க.
மணிமேகலை அம்மா பேசுறேங்கய்யா. வணக்கங்கய்யா. சொல்லுங்கம்மா மணிமேகலை. ஐயா, இப்ப ராமகிருஷ்ண மடத்துல எல்லாம் வேதாந்தத்தை நடைமுறை வாழ்க்கையோட ஹவு டு அட்டைன் பீஸ், ஹவு டு கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் நடைமுறை வாழ்க்கை வச்சு வேதாந்த கருத்துக்களை விளக்குறாங்க இல்லைங்களாங்கய்யா? அது மாதிரி சைவ சித்தாந்தம் நடைமுறை மனிதனுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு எப்படி இங்க தீர்வு சொல்லுது? ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒண்ணுமே வேண்டாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானை வழிபடுதல் ஒன்றுதான் நமக்கு பிரச்சனை தீரும். நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். அவங்க எல்லாம் சொல்ல ஸ்ட்ரெஸ் நீங்களாம் சொல்றாங்க. பெருமானை தியானித்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நீங்கிடும், பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய குறை நீங்கும் என்பதுதான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. சிவ வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம அதை தான் முக்கியமா சொல்றோம். இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தரங்கெல்லாம் வைத்து பயிலரங்கெல்லாம் வைக்கிறாங்க, அது வேற. ஆனா என்ன செய்யலாம், நம்ம இப்ப திருமுறை முற்றோதுகிறார்கள் பார்க்கிறோம், திருமுறை கருத்தரங்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய மெத்தேடு, அவங்க மெத்தேடு வேற. அவங்க மெத்தேடு வேற, அந்த ஆங்கில முறைப்படி சொல்றாங்க. நாம அப்படி சொல்றது கிடையாது. நம்முடைய முறைப்படி நாம செய்கின்றோம். கருத்தரங்கு இருக்குது, வகுப்பு சித்தாந்த வகுப்பு நடக்கிறோம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அந்த மாதிரி முறை தானே. அதனால அப்படிதான் நம்ம நம்முடைய மெத்தேடு வேறங்க, நம்முடைய மெத்தேடு வேற. நல்லதுங்க, நன்றிங்க நன்றிங்க. ருக்மணி பேச நினைச்சாங்க நினைக்கிறேன். நிறைவான கேள்விமா உங்களுது ருக்மணி அம்மா. நேரம் நேரம் ஆயிட்டு. ருக்மணி அம்மா, காந்திநாதன் யாரும் சொல்றா, யார் பேசுறான்னு தெரியலையே. ஐயா வேலம்மாள் பேசுறேன். நிலங்கள் 4ன்னு சொன்னீங்க இல்லையா, பாலை சேராதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாமா. பாலை ஒரு பதிகம் ஞானசம்பந்தர் பாடி இருக்காரு. பாலை நிலத்தை நிலமாவோ எனக்கு எந்த நிலமா மாத்திரம் எனக்கு அந்த பதிகம் ஞாபகம் இல்ல, டிராவல்ல இருக்கேன். அதுல அப்ப பாலை நிலம்னு ஒண்ணு இருந்திருக்க தானே இருந்திருக்கு, இல்லன்றீங்களே நீங்க 4 நிலம் தானே சொன்னீங்க. பாலை தனியா இப்ப நீங்க பாலைன்னா சகாரா பாலைவனம் போல ஆப்கானிஸ்தான் இருக்க பாலை போல கிடையாது நமக்கு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது, மணற்பாங்கே கிடையாது நமக்கு. கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற மணல் தான் மணலை தவிர மொத்த நிலமும் மணற்பாங்க நமக்கு இருந்தால்தான் பாலை, அது கிடையாது. இப்ப பாலை நெய்தல் என்றால் கோடை காலத்துல காடு மலை அதுல கொஞ்சம் வறட்சி இருக்கும், அருவி ஓடாது. அப்புறம் முல்லை நிலத்துல காடு பூ பூத்திருக்காது, கனி கனிந்திருக்காது, வாடி போய் கிடக்கும். வாடிப்போய் இருப்பதான் பாலைன்னு சொல்றமே தவிர பாலை என்பது தனி நிலம் கிடையாது. முல்லை குறிஞ்சி இரண்டும் கோடை காலத்தில் இருந்தால் அது பாலை நிலம், அப்படிதான் வச்சுக்கிறாங்க. அதைத்தான் மாணிக்க ஞானசம்பந்த பெருமான் அதுபோல கோடை காலத்துல பாலையா இருந்ததை நெய்தலா பாடினார் என்று நயமா சொல்றாங்க. ஆனா சேக்கிடார் சொல்லல, பாலை நெய்தல் பாடியை பற்றி சேக்கிடார் சொல்லல. திரு நனிபள்ளியிலே பாடினார்னு சொல்றாரு தவிர பாலை நெய்தல் பாடியது என்று அவர் சொல்லல. நன்றிங்க ஐயா. சரி, மிகச்சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் உரையா. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்வை அளிக்கிறது உங்க உரை. அந்த தமிழ் இலக்கிய நெடும்பரப்பு முழுவதும், குறிப்பா பன்னிரு திருமுறைகள் வரைக்கும் ஒரு அகண்ட பார்வையில சைவ சித்தாந்தமே என்று நிறுவுகிற ஒரு பார்வையில் மிக அற்புதமான ஒரு உரைங்கய்யா. மிக நன்றிங்கய்யா. இலக்கண நுட்பங்களோடையும் அந்த இலக்கிய மரபை பொருள் விளக்கம் தருகிற அடிப்படையிலையும் மிக சிறப்பாக இருக்கீங்க. மிக்க நன்றிங்கய்யா. அதாவது தொடர்ந்து பல நிலைகள்ல பல இடங்கள்ல சைவ சித்தாந்தம் சம்பந்தமான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல எது சொன்னோம்னு சொல்ல முடியாத அளவிற்கு சிக்கல் இருந்த பொழுதும் கூட அங்கங்க கேட்கப்படுகிற இடத்திற்கு அங்கங்க விளக்கம் தருகிற அமையத்துல மீண்டும் மீண்டும் அதே செய்தியை வேற இடத்துல நீங்க பாடம் நடத்தும் போது கேட்கும் போதும் இன்னும் பேர் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிற தன்மையையும் உங்களுடைய உரையில கேட்க முடியாது. மிகுந்த ஐயா சிவாய் நம்மையா ஒரே மணித்துளிகள் நான் பேச விரும்புகிறேன். நன்றி உரையை நிறைவு செய்யுங்கம்மா. நன்றி உரைக்குதாங்க ஐயா, முக்கியமான நன்றி உரைக்காக தான் நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். முதலில் உண்மையிலேயே இந்த சங்கரா கல்லூரியில் நாங்க இதுல நம்ம இவர் சொல்ல என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு சுவாமி கேட்கிற மாதிரி உண்மையிலேயே நாங்க புண்ணியம் செஞ்சதுனால மட்டும்தான் சங்கரா கல்லூரியோட தொடர்பு எங்களுக்கு கிடைக்க பெற்றதுங்கிறத உணர்கின்றோம். முதல் விஷயம். 2வது விஷயம், இத்தனை பெரிய ஆசிரியர்கள் கண்டிப்பா நாங்க கனவுல கூட இந்த குருமார்களை நாங்க பார்த்ததும் இல்லை, எங்கேயோ சொற்பொழிவுல இவங்களை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி இவங்களுடைய இவ்வளவு ஒரு அணுக்கமாக அவர்களுடைய ஞானத்தை அப்படியே இவர் சொல்வாங்க இல்லையா, பரஞ்சோதி முனிவர் அப்படியே ஞானத்தை மெய்கண்டார் கொடுத்தான்னு சொல்ற மாதிரி. ஏன்னா நீங்க கொடுத்த ஞானம் கொஞ்சம் நாங்க
காட்டணும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களை அமைத்து கொடுத்து அவங்களோட ஞானத்தை அப்படியே எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்சதுக்கு அந்த ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் மனமடிமைகளால் வணங்குகின்றோம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்ன, சங்கரா காலேஜ் மூலமாக தான் நாங்க பன்னிசை இனிமையாக கற்றோம். சங்கரா காலேஜ் மூலமா தான் பல தொகுப்புகள், கிட்டத்தட்ட 15 வருஷம் தொகுப்புகள் நாங்க சைவ சித்தாந்தம் கற்றிருந்த போதும் முழு தெளிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றதுன்னா கண்டிப்பா இந்த நம்ம கல்லூரி மூலமா கிடைத்த ஞானம் தான் அது. உண்மையிலேயே அதுல முக்தியா இல்லையாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. உண்மையிலேயே இதை படிக்கும் போது சிவம் தெரிகிறது, அவ்வளவுதான். யோகம் கிடைக்குதால எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. ஆனா இது படிக்கும் போது உண்மையிலே சிவலோகத்தை தரிசிக்கின்றோம். அது இத்தனை அடியார்கள், சுவாமி சொல்வார் இல்லையா மாணிக்கவாசக பெருமான், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொழிந்தார்னு சொன்னா இதுதாங்கய்யா. பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஆசிரியர்கள் நடுவுல கொண்டு சேர்த்துனது உண்மையிலேயே கல்லூரி. அதே மாதிரி நாங்க எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்க குடும்பத்துல நாங்க பன்னிசைவு படிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் மாலை 6 மணி என்றால் கண்டிப்பா தேவாரம் நாங்கள் 2 தேவாரமா படிச்சிருவோம் குடும்பமா. இதற்கு காரணம் கண்டிப்பா நம்ம ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் தான். உண்மையிலேயே இதெல்லாம் நன்றி சொல்ற ஒரே, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வகுப்புகள் முடிவடைகின்றன. நன்றி சொல்லியே தீரணும். நான் இதற்கிளையோன் யான் இதற்கிளன்வோர் கைமாறுன்னு ஐயா சொன்னாங்க. நான் கூட மாணிக்க வாசகர் நன்றி சொல்லுது. பருவம் தொடருது, நீங்க பருவம் தொடர்றதுல இப்போதைக்கு இப்ப நீங்க எக்ஸாம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த தொகுப்பு முடிஞ்சு போகுது எங்களுக்கு. அதனால இந்த தொகுப்பிற்கு எங்களுக்கு ஞானத்தை பகிர்ந்த, ஞானத்தை தான் சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அவங்க படிப்பு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலங்க ஐயா. படிப்பு சொல்லி கொடுக்கறது வேற, அந்த ஞானத்தை அப்படியே எங்க கிட்ட இறக்குறது வேற. உண்மையிலே ஞானத்தை எங்களுக்கு பகிர்ந்தளித்த ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் அதற்கு வழிவகுத்து கொடுத்த முதல்வருக்கும் தமிழ்துறை பேராசிரியர் தேவசுவாமி ஐயா மற்றும் எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்த பெரியவாக்கும் எங்க மனம் மொழி மெய்களால் வணங்கி நன்றி 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 என்று நன்றி கூறுகின்றேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க நன்றி சொல்ற மாதிரி நானும் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். ஆர்வத்தோடு ரொம்ப ஆழமா கற்க வந்திருக்கீங்களா, பெரிய விஷயம். அது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு நல்ல மாணவர்கள் கிடைக்கணும், அப்படி நல்ல மாணவர்களை அமைச்சு கொடுத்துருக்காரு. ராதாகிருஷ்ணன் சாருடைய ஒரு பணி ரொம்ப அருமையான பணி. எவ்வளவு பணிஞ்சு எங்கிட்ட கேட்பார் தெரியுங்களா அவரு, ஐயா முடியுமா, நீ வகுப்பு முடியுமா உங்களால, இந்த வகுப்பு ஒரே 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும், மழையினால தடைப்பட்டு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஓய்வே இல்லாம போச்சு. ஆனாலும் கூட அவர் விடாம அன்பா கேட்டார். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று எண்ணினார். அது அந்த பெருமை நமக்கு ராதாகிருஷ்ணன் தான்